Welcome to Conjunction TNPSC Pechmiya Krishnagiri. Last class பாத்தீங்கன்னா நம்ம IBC பார்த்தோம். IBC எப்படி வந்து நம்ம படிக்கணும், எப்படி எல்லாம் படிச்சா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து IBC வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே ஏன்ஷியன்ட் இந்தியால நம்ம மௌரியஸ் டாபிக் பார்ப்போம். சரிங்களா? சோ மௌரியர்கள் ஓகேங்களா? மௌரிய பேரரசு. ரைட்? சோ you know very well மௌரிய பேரரசுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் தோன்றிய முதல் பேரரசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ இந்த மௌரிய பேரரசுடைய இம்பார்ட்டன்ஸ், இந்த மௌரிய பேரரசுடைய ஆட்சியாளர்கள், இதோட அட்மினிஸ்ட்ரேஷன், சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா வந்து மௌரியாஸ் வந்து क्वेश्चन மிஸ் ஆகுது இல்லைங்களா? இங்கிலீஷ் நீங்க வந்து எந்த क्वेश्चन எடுத்து பாருங்க, ஓகேவா? ஏன்ஷியன்ட் இந்தியால 5 क्वेश्चन இருக்கு அப்படினா 5 क्वेश्चनல கண்டிப்பா மௌரியாஸ் இருக்கும் இல்லைங்களா? சோ கம்ப்ளீட்டா ஓகேவா? இன்னைக்கு வந்து மௌரியாஸ் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். சோ எப்படி வந்து நம்ம ஐபிசி வந்து எளிமையான முறையில வந்து நம்ம கொடுத்தோமோ மௌரியாஸும் அதே மாதிரி வந்து எளிமையான முறையில தான் கொடுக்க போறோம். சோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு மௌரியாஸ்ல இதுக்கு முன்னாடி இருந்த சந்தேகங்கள், படிக்கும்போது வந்த கஷ்டங்கள் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு டவுட் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து நல்லாவே தெரியும். சரிங்களா? வீடியோக்குள்ள போலாமா? ஓகே फ्रेंड्स. மௌரிய பேரரசு. ரைட்? மௌரிய எம்பையர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து தோன்றிய ஆண்டு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து பொது ஆண்டுக்கு முன், ரைட்டா? பொது ஆண்டுக்கு முன் 322ல இருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. இது முடிவு எப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து பொது ஆண்டுக்கு முன் 185ஓட வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும் மௌரிய பேரரசுடைய காலகட்டம். எப்படி நம்ம சொல்ல முடியுது அப்படின்னா ஃபவுண்டர் நம்ம பார்க்கணும். ஓகேவா? சோ வெல் நோன் பர்சன் சந்திரகுப்த மௌரியருடைய ஆரம்ப காலகட்டம் தான் பாத்தீங்கன்னா 322. at the same time the last ruler மௌரிய வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் பிருதாபருத்தரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முடிவு 185 இல்லைங்களா? அப்ப இதை வச்சு தான் சொல்ல முடியுது மௌரிய பேரரசுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 322 to 185. இதுவே ஃபர்ஸ்ட் क्वेश्चन தாங்க. டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய முதல் क्वेश्चन இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இன்னொரு ஆட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய கான்ஜெக்ஷன்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே எந்த ஒரு எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா நம்ம போறது இல்லைங்க. சரியா? சோ நீங்க குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, பிசி, எஸ்ஐ இந்த மாதிரி எந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா கூட நம்மளுடைய டாபிக் வரக்கூடிய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஐபிசி வீடியோ போடுறோம். அப்ப அந்த ஐபிசி வீடியோ வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா ஆல் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி பாலிட்டி, எகனாமிக்ஸ் எந்த வீடியோவும் சரிங்க நம்ம கான்ஜெக்ஷனுடைய வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அனைத்து தேர்வுக்கும் உதவுற மாதிரி தான் நம்ம வீடியோ பார்ப்போம். சரிங்களா? சோ கண்டினியூ பண்ணலாமா? சரி. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வம்சத்தை பத்தி படிக்கிறோம், ஒரு வரலாறை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஆதாரம் தெரியும் இல்லையா? சோர்சஸ் வேணும் இல்லைங்களா? சோ அதுதான் ஆதாரங்கள், சோர்சஸ். ரைட்டா? ஜெனரலா நம்ம இந்தியன் ஹிஸ்டரிய சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா பிரிச்சுப்போம் இல்லைங்களா? ஒன்னு நூல்வழி ஆதாரங்கள், இன்னொன்னு தொல்பொருள் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நூல்வழி ஆதாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகமான சோர்சஸ் வந்து நமக்கு நூல்வழி ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அப்போ இந்தியன் ஹிஸ்டரியிலேயே ஆதாரங்கள் அதிகமாக கிடைக்கப்பட்ட காலகட்டமே இந்த மௌரியாஸோட பீரியட் தான். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்ப ஐபிசி டைம்லயே நம்ம வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோட கண்டெடுக்கப்பட்ட ஆதாரங்கள், முத்திரைகள் இதை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டான சோர்சஸே நமக்கு கிடைச்சிருக்கு. ரைட்டா? சோ ஆதாரங்கள்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நூல்வழி ஆதாரங்கள். ரைட்டுங்களா? நூல்வழி ஆதாரம் கொடுக்கலாமா? சரி. ஃபர்ஸ்ட் நூல்வழி ஆதாரத்துல முதன்மையானது வந்து பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரா. ஓகேவா? சோ வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸான ஒரு நூல் இல்லைங்களா? அர்த்த சாஸ்திரம் வந்து உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு நூல். இதை எழுதுனது யாரு, எந்த மொழியில் எழுதப்பட்டது, சரிங்களா? தென் ஒரு அடிஷனல் ஃபேக்ட்ஸ்லாம் அன்னோன் ஃபேக்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? அர்த்த சாஸ்திரம் எழுதியவர் நமக்கு எல்லாம் நல்லா தெரிந்த சாணக்கியா. அவருக்கு இன்னொரு பேர் என்னங்க? கௌடல்யா. ஓகேவா? இன்னொரு பேர் இருக்கு இல்லையா? விஷ்ணுகுப்தா. இது போக சாணக்கியாவுடைய அடைமொழி பட்டப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சாணக்கியாவுடைய பட்டப்பெயர் என்னங்க? இந்திய மார்க்கிய வழி.
இந்திய மார்க்கிய வள்ளி. ரைட்டுங்களா? சோ பாருங்க, அர்த்தசாஸ்திரம்ன்ற ஒரு நூல் தான். ஆனா நமக்கு எத்தனை துணை கேள்விகள் உருவாகுதுன்னு பாருங்க. எழுதியவர் வந்து சாணக்கியா, மற்றொரு பேர் கௌடல்யா, மற்றொரு பேர் விஷ்ணுகுப்தா. அவர் வழங்கக்கூடிய பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கிய வள்ளி. ரைட்டா? சரி, அடுத்தது சாணக்கியா பத்தி பின்னாடி நம்ம பார்ப்போம். சாணக்கியா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மௌரிய பேரரசை உருவாக்கி கிங் மேக்கர் சாணக்கியா தான். ரைட்டுங்களா? நம்ம ஃபவுண்டர்ஸ் பத்தி பேசும்போது அதை பத்தி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அர்த்தசாஸ்திரம் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? சோ அர்த்தசாஸ்திரம் வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்ட ஆன்சர் சமஸ்கிருதம். ஏன்னா லாஸ்ட் ரூட்ல கூட பாத்தீங்கன்னா வந்து அஸ்வகோஷனுடைய நூல், ஓகேவா, அது புத்த சரித்திரம் வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு क्वेश्चन. ரைட்டா? இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த லாங்குவேஜ் பேசிக்ஸ்ல ஆல்காரங்கள் பேசிக்ஸ்ல क्वेश्चन கேட்டுட்டு இருக்காங்க இல்லீங்களா? சோ சமஸ்கிருதம். அடுத்து இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ அர்த்தசாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகேவா? அதிக என்ன சொல்றது, காமன் பீப்புளால எளிமையா புரிஞ்சுக்க முடியாது. அதனால அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு தேவைப்படுது, ஒரு விளக்க உரை தேவைப்படுது. இப்போ எப்படி நம்ம திருக்குறள் விளக்க உரை பார்க்கறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் அர்த்தசாஸ்திரத்துக்கும் விளக்க உரை இருக்கு. ரைட்டா? அதை தான் ஈஸியா நம்ம படிச்சு புரிஞ்சுக்க முடியும். சோ அந்த விளக்க உரைக்கு பேர் வந்து பரிசிஷ்ட பர்மன். பரிசிஷ்ட பர்மன் அர்த்தசாஸ்திரத்தின் விளக்க உரையின் பெயர். இதை எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பட்டா சுவாமி. பட்டா சுவாமி. சோ क्वेश्चन எல்லாம் புரிஞ்சுக்கணும். அர்த்தசாஸ்திரத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டா சாணக்கியா, அர்த்தசாஸ்திரத்தின் விளக்க உரை எழுதியவர் யாருன்னு கேட்டா பட்டா சுவாமி. ரைட்டா? அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்க, அடுத்தது அர்த்தசாஸ்திரத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் இருக்கு. இன்னும் இதோட முடியல. அர்த்தசாஸ்திரம் 1904ஆம் ஆண்டு கிபி, ரைட்டா? 1904ஆம் ஆண்டு மைசூர் மியூசியம், மைசூர் மியூசியம், ஓகேங்களா, ஆர் ஷாம சாஸ்திரி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ரைட்டுங்களா? அர்த்தசாஸ்திரம்ங்கிற ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா 1904ஆம் ஆண்டு மைசூர் மியூசியத்தில் ஆர் ஷாம சாஸ்திரி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ரைட்டா? இதுவுமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தானே. ஓகேவா? அர்த்தசாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் 3 பாகங்கள் இருக்கு. 3 பாகங்கள். சரிங்களா? 180 பகுதிகளாக கொடுத்திருக்காங்க. 3 பாகங்கள் 180 பகுதிகளாக கொடுத்திருக்காங்க. ரைட்டா? சரிங்க, டோட்டலா இந்த அர்த்தசாஸ்திரம் என்னதான் சொல்லுது, இந்த அர்த்தசாஸ்திரத்தை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், வரலாறு என்ன சொல்லுவது, அதுதான் நமக்கு முக்கியம். ஒண்ணுல மௌரியர்களின் நிர்வாகம், மௌரியர்களின் நிர்வாகத்தை பற்றி கூறக்கூடிய நூல் இந்த அர்த்தசாஸ்திரம் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? இவ்வளவுதான் அர்த்தசாஸ்திரம். சோ நல்லா ரீகால் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க புக்ல படிச்சிருக்கலாம், இல்ல வேற சோர்சஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அர்த்தசாஸ்திரத்தை பத்தி நம்ம இவ்வளவு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோமா? ஓகேவா? தெரிஞ்சிருந்தா ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன் கேஸ் உங்களுக்கு அன்அவேரா இருந்தா நீங்க இந்த டீடைல்ஸ் வச்சு வந்து நீங்க டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த ஆதாரத்துக்கு போவோம். அர்த்தசாஸ்திரத்தை தொடர்ந்து இரண்டாவது ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா முக்த ராட்சசம். முக்த ராட்சசம், ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத நாடகம். முக்த ராட்சசம் ஒரு சமஸ்கிருத நாடகம். இதை எழுதியவர் விசாகதத்தர். எழுதியவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா விசாகதத்தர். இந்த விசாகதத்தர் எங்க வாழ்ந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் முதல் தோன்றிய பேரரசு மௌரிய பேரரசு, இரண்டாவது தோன்றிய பேரரசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? குப்த பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த விசாகதத்தர் குப்தர்களின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர். ரைட்டுங்களா? போதுங்க. இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்த ராட்சசத்துல மௌரியர்களை பத்தி சொல்லியிருக்காங்க, குப்தர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரே ஒரு நூல் இந்தியாவின் இருபெரு பேரரசுகளை பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இன்கேஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து முக்த ராட்சசம். ஓகேங்களா? சரி, அடுத்த முக்கியமான ஆதாரம் இண்டிகா. சரிங்களா? அடுத்த ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகா. ரைட்டா? இது எல்லாத்துக்குமே தெரியும். இத வந்து எழுதுறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மெகஸ்தனிஸ்.
இண்டிகா, ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா மெகஸ்தனிஸ். யார் இந்த மெகஸ்தனிஸ்? ஓகேவா, மெகஸ்தனிஸ் வரைக்கும் தெரியும். யார் இந்த மெகஸ்தனிஸ்? ஓகேவா, இவரை பத்தி நம்ம எங்க படிக்க போறோம் நம்ம பார்க்கலாம். ரைட்டா, இந்த நேரம் நம்ம பார்க்கலாம். சோ என்ன நினைச்சிருப்போம் இது வரைக்கும், எப்படி நம்பிருப்போம் இண்டிகா வந்து பாத்தீங்கன்னா மெகஸ்தனிஸால் எழுதப்பட்ட நூல் என்றுதானே. பட் அதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்குங்க. ஓகேவா, என்ன திருத்தம் அப்படின்னா, மெகஸ்தனிஸ் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா வந்து தூதுவராக வந்திருப்பார். அப்போ இந்தியாவில் தங்கியிருந்த காலகட்டங்களில் அவர் குறிப்பிட்டு வச்சிருந்தார். ஓகேவா, சின்ன சின்ன அங்க வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் மின்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருந்தார். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா கலெக்ட் பண்ணி ஒரு புக்கா ஃபார்ம் பண்ணாங்க. அந்த புக்குக்கு பேர் தான் இண்டிகா. சரிங்களா, சோ மெகஸ்தனிஸ் கைப்பட இண்டிகான்ற பேர் போட்டு அவர் புக் எழுதுறாங்க. ரைட்டுங்களா, சோ the collection of Megasthenic records which is known as Indica. ரைட்டா, சோ இந்த மாதிரி வந்து முக்கியமான நூல்வழி ஆதாரங்கள். அந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது புத்த மத நூல்கள், இலங்கை நூல்கள் என்று கூறக்கூடிய மகாவம்சம், தீப வம்சம். இது ரெண்டு இலங்கை நூல்கள். மகாவம்சம் மற்றும் தீபவம்சம் இவை இரண்டும் இலங்கை நூல்கள். ரைட்டுங்களா, சோ எழுதப்பட்ட காலகட்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மகாவம்சம் வந்து பொது ஆண்டு 550, தீபவம்சம் பொது ஆண்டு 306. சரியா, பொது ஆண்டு 350 எழுதப்பட்டது. மகாவம்சம் வந்து பாத்தீங்கன்னா 550 எழுதப்பட்டது. ஓகேவா, இவை இரண்டும் இலங்கை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. போத் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இலங்கை நூல்கள். ஓகேவா, அதாவது அசோகருடைய ஆட்சி காலத்துல அவருடைய மகன் மற்றும் மகள், ஓகேங்களா, மகேந்திரன் மற்றும் சங்கமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து அசோகர் என்ன பண்ணிருப்பாரு, இலங்கைக்கு அனுப்பி புத்த மரத்தை பரப்ப சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. போதி மரத்தினுடைய ஒரு கிளையை வந்து வெட்டி கையில கொடுத்து இதை கொண்டு வந்து இலங்கையில நட்டு அந்த புத்த மரத்தை வளங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்றதுக்காக வச்சிருப்பாரு இல்லைங்களா. சோ மகேந்திரன் சங்கமித்ரா இலங்கையில் புத்த மரத்தை பரப்பியதை பற்றி கூறக்கூடிய நூல்கள் தான் மகாவம்சம், தீபவம்சம். ரைட்டுங்களா, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா. அடுத்தது இன்னொரு சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு புத்த மத நூல் தான். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா குலவம்சம். ரைட்டா, குலவம்சம். அடுத்தது நூல்வழி ஆதாரம். ரைட்டுங்களா, திபெத்தின் வரலாறு. திபெத்தின் வரலாறு. ரைட்டா, சோ திபெத்தின் வரலாறு. இன்னைக்கு திபெத் வந்து அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் சைனா இல்லைங்களா. சோ அந்த திபெத்துடைய வரலாறு, இந்த நூலை எழுதின ஹிஸ்டாரியனோட பேர் வந்து தாராநாத். ரைட்டா, தாராநாத். சோ இவர் வந்து திபெத்தின் வரலாறு நூல் எழுதுறாரு. வெரி இம்பார்ட்டன்ட்லி அசோகருடைய கொரோனேஷன். ரைட்டுங்களா, சோ அதாவது முடிசூட்டு விழான்னு சொல்லுவாங்க. சோ அந்த டைம்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க பேசிருப்பாங்க. ரைட்டா, தென் கடைசியாக நூல்வழி ஆதாரத்தில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ராஜதரங்கிணி. ராஜதரங்கிணி இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கனா. ராஜதரங்கிணி இதனுடைய ஆசிரியருடைய பேர் கல்கனா. ஓகேவா, இந்த கல்கனா வந்து ஆக்சுவலா 11th century CE, that means பொது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. ஓகேங்களா, சோ ஆக்சுவலா வந்து ராஜதரங்கிணிங்கிற நூல் வந்து ஒரு ஜிகேவா கூட வச்சுக்கலாம். இந்த நூல் வந்து ஆக்சுவலா வந்து காஷ்மீரின் வரலாறு, காஷ்மீருடைய வரலாறு, காஷ்மீரின் வரலாறை பற்றி கூறக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லிட்டு ராஜதரங்கிணி சொல்றாங்க. இது எப்படி திபெத்தின் வரலாறு சொல்றாங்களா, அதே மாதிரிதான் காஷ்மீரின் வரலாறை பற்றி கூறக்கூடிய நூல் எதுவும் கேட்கலாம். இது ஹிஸ்டரி கொஸ்டினா கூட எடுக்க வேண்டாம், நீங்க ஜிகே கொஸ்டினா படிக்கலாம் இல்லைங்களா. எழுதப்பட்ட காலம் 11ஆம் நூற்றாண்டு, எழுதியவர் கல்கனா. ரைட்டுங்களா, சோ இந்த நூலின் படி கல்கனா என்ன சொல்றாரு அப்படின்னா, காஷ்மீருடைய உண்மையான நிறுவனர் நம்மளுடைய அசோகர் சொல்றாரு. ஓகேவா, சோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஏரியால இருக்கக்கூடிய காஷ்மீரை உருவாக்கியவர் அசோகர். யார் சொல்றாங்க, ராஜதரங்கிணி சொல்லு. ஓகேவா, அந்த ஆத்தர் கல்கனா. பாருங்க, ஒரு ஃபேக்ட்ல நமக்கு எத்தனை क्वेश्चन நம்ம ஃபார்ம் பண்றோம் பாத்தீங்களா. சோ இதனால தான் வந்து அடிஷனல் ஃபேக்ட்ஸ் நம்ம வீடியோல அதிகமா வரும். சரிங்களா, புக்கை தாண்டி ஒரு சில அடிஷனல் ஃபேக்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா. சோ இது எல்லாமே நூல்வழி ஆதாரம். ரைட்டா, சோ அர்த்தசாஸ்திரம், முக்தராட்சசம், இண்டிகா, மகாவம்சம், தீபவம்சம், குலவம்சம், திபெத்தின் வரலாறு மற்றும் இப்ப நம்ம கடைசியா பார்த்தா ராஜதரங்கிணி. ரைட்டா, இது எல்லாமே நூல்வழி ஆதாரம். சரி, மௌரியங்களை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய
கல்வெட்டு ஆதாரங்கள். கல்வெட்டு ஆதாரங்கள். ஓகேவா? ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மௌரியர்களுடைய ஆட்சி காலத்துல தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கல்வெட்டுகள் கான்செப்ட் அறிமுகமாகுது இல்லையா? நம்ம ஐவிசி எவ்வளவு பேசியிருப்போம். பட் அந்த யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்க மெசோபொட்டேமியால கண்டுபிடிக்கப்பட்டது. ரைட்டா? இங்க இந்தியாவில் கல்வெட்டுகள்ன்ற கான்செப்ட் மௌரியாஸ்ல எஸ்பெஷலி அசோகரோட பீரியட்ல தான் உள்ளது. சோ அந்த கல்வெட்டுல குறிப்பிட்டப்பட்டதுனால தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இயர்ஸ் ஒவ்வொரு இப்போ சந்திரகுப்த மௌரியருடைய ஆண்டு 122 சொன்னோம், கிமு 122 சொன்னோம். எப்படி சொல்ல முடிஞ்சது? கல்வெட்டுகள். ரைட்டுங்களா? சோ ஃபுல்லா வந்து அசோகருடைய கல்வெட்டுகள் தான் பார்க்க போறோம். அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு, எது முக்கியமான கல்வெட்டு, எதெல்லாம் நம்ம படிக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி, அசோகருடைய கல்வெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா 33 வகையா பிரிக்கலாம். ரைட்டா? 33 டைப்ஸ் வகையான கல்வெட்டுகள். இந்த 33 கல்வெட்டுகள் எப்படி பிரிக்கலாம்? ஒரு 3 கேட்டகரி. ரைட்டுங்களா? 14 பெரும் பாறை கல்வெட்டுகள். ஓகேவா? சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஃபுல்லா தமிழ்ல சொல்லிருக்காங்கன்னு சொல்ல நினைக்க வேண்டாம். சோ உங்களுக்கு பைலிங்குவலா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ மேஜர் ஆஃப் எடிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 14 மேஜர் ஆஃப் எடிக்ட்ஸ் அண்ட் 14 சிறும்பாறை கல்வெட்டுகள். இங்க பெரும்பாறை சொன்னா இந்த சிறும்பாறை. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல மைனர் ஆஃப் எடிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் 5 வந்து பாத்தீங்கன்னா பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் தட் மீன்ஸ் தமிழ்ல சொல்லணும்னா தூண் கல்வெட்டுகள். ரைட்டா? சோ 14 பெரும்பாறை கல்வெட்டுகள், 14 சிறுபாறை கல்வெட்டுகள் மற்றும் 5 தூண் கல்வெட்டுகள். எப்படி சார் இந்த 33 நம்ம படிக்கிறோமா? ரைட்டா? டிஎன்பிஎஸ்ல அவ்வளவு படிச்சாதான் நம்ம மேனேஜ் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான 4 கல்வெட்டுகள் இல்லைங்களா? அந்த 4 கல்வெட்டுகள் நம்ம தெளிவா இருந்தோம்னாவே கல்வெட்டு பேசிக்ஸ்ல கேட்கக்கூடிய ஆன்சர் நம்ம நல்லாவே பண்ண முடியும். ஓகேவா? சோ கல்வெட்டுக்குள்ள போலாமா? ரைட். சோ கல்வெட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இந்த அசோகருடைய கல்வெட்டுகளை முதல் முறையாக படித்தவர். ரைட்டா? எந்த ஆண்டு படிக்கப்பட்டது? அப்பதானே இந்தியாவுடைய முதல் பேரரசரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? சரி பார்க்கலாம். 1837 1837 ரைட்டுங்களா? ஜேம்ஸ் பிரின்சப் என்ற ஒரு ஆங்கிலேயர். 1837 ஜேம்ஸ் பிரின்சப் என்ற ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து அசோகருடைய கல்வெட்டுகளை முதலாக படித்தவர். ஓகேவா? எந்த ஆண்டு கேட்கலாம், யாரும் கேட்கலாம். சரி, வேற என்ன சார் கேட்க முடியும்? அசோகருடைய கல்வெட்டுகளை பத்தி அடிஷனல் இன்ஃபர்மேஷன். predominant languages. அசோகருடைய கல்வெட்டுல இடம்பெற்ற முக்கியமான மொழிகள் என்னன்னு கேட்பாங்கல்ல, அப்ப அதை தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப நூல்களுக்கெல்லாம் மொழிகள் பார்க்கணும் இல்லைங்களா? அதே மாதிரி கல்வெட்டுகளுக்கும் மொழி உண்டு, எந்தெந்த எழுத்து வடிவமும் உண்டு, அதையும் நம்ம பார்க்கணும். ரைட்டா? சரி, முதன்மையான மொழிகள். ஓகேவா? முதன்மையான மொழிகள். ரைட்டா? சோ முதன்மையான மொழிகள். ஃபர்ஸ்ட் ஒன் பாலி, செகண்ட் ஒன் பிராகிருதம். பாலி, பிராகிருதம். சரியா? கூடுதல் தகவல். பாலி எந்த மதத்தின் மொழி? புத்த மதம். ஓகே? பிராகிருதம் சமணம். பாலி, பிராகிருதம். ரைட்டுங்களா? இது போக ரைட்டா? சோ இது போக வேற மொழிகள் இருக்கு. அதான் முதன்மையான மொழிகள் தான் இரண்டும். என்டையரா மொத்த மொழிகளே இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இது போக வந்து பாத்தீங்கன்னா அரேபி மொழியில அசோகருடைய கல்வெட்டுகள் இடம்பெற்றிருந்தது. ரைட்டுங்களா? பாரசீக மொழியில் இடம்பெற்றிருந்தது. அரேபி மொழி பாரசீக மொழியில் இடம்பெற்றிருந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் எழுத்து வடிவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 முக்கியமான எழுத்து வடிவங்கள். ஒன்னு பிராமி எழுத்து வடிவம், பிராமி எழுத்து வடிவம். இன்னொன்னு கரசோதி எழுத்து வடிவம். பிராமி எழுத்து வடிவம் மற்றும் கரசோதி எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான 2 எழுத்து வடிவங்கள். சோ இந்த பிராமி எழுத்து வடிவம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சதர்ன் லாங்குவேஜோட மேட்ச் ஆகக்கூடிய எழுத்து வடிவம். கரசோதி எழுத்து வடிவம் இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் பிளேசஸ்ல இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராக்டிசஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டுகளை பத்தி கூடுதல் தகவல்கள். சரி, இப்ப கல்வெட்டுக்குள்ள போயிடலாமா? எந்தெந்த கல்வெட்டுகள் இம்பார்ட்டன்ட் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
சரிங்க. ஃபர்ஸ்ட் அசோகருடைய 14ஆம் பெரும்பாறை கல்வெட்டு. ரைட்டுங்களா? அசோகருடைய 14ஆம் பெரும்பாறை கல்வெட்டு. பெரும்பாறை கல்வெட்டு. நம்ம எங்க மிஸ் பண்ணுவோம்? 14 நல்லா தெரிஞ்சிரும். பெரும்பாறையா சிறுபாறையா அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மிஸ்டேக்கே வரக்கூடாது, கன்ஃபியூஷனே வரக்கூடாது. ரைட்டுங்களா? நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு சிறுபாறை கல்வெட்டு தான். 4ல 1 சிறுபாறை கல்வெட்டு, மொத்தம் 3 பெரும்பாறை கல்வெட்டு தான். ரைட்டுங்களா? சரி, இதுல என்ன சார் சொல்லியிருக்காங்க? அதாவது அசோகருடைய தர்ம கொள்கைகள். ஓகேவா? சோ அசோகர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய வரலாறு தர்ம பிரபு, தர்மசீலன், தர்ம கொள்கைகள் வகுத்தவர், தர்ம சக்கரன். சோ இந்த மாதிரி நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அப்ப அசோகருடைய பீரியட்ல தர்ம கொள்கைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ அந்த தர்ம கொள்கைகளை பற்றி அசோகர் எந்த கல்வெட்டுல வந்து இடம்பெற்றிருக்காரு அப்படின்னு சொன்னா 14 பெரும்பாறை கல்வெட்டு. அடுத்தது இந்த தர்ம கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு அசோகர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அமைச்சரவை உருவாக்கினார், ஒரு புதிய அமைச்சரவை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அமைச்சரவையுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தர்ம மகா மந்திரிகள். ஓகேவா? தர்ம மகா மந்திரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தர்ம கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகள் இவங்களுக்கு. ஓகேங்களா? சோ क्वेश्चन என்ன? 14ஆம் பெரும்பாறை கல்வெட்டு. சாஸ்திரம் எப்படி கொடுத்திருப்பான்? 14ஆம் சிறுபாறை கல்வெட்டு, 14ஆம் கூன் கல்வெட்டு, 14ஆம் பெரும்பாறை கல்வெட்டு. ஆப்ஷன் பி none of the above. மேற்கூறி எதுவும் இல்லை இப்படின்னு क्वेश्चन வரும். ரைட்டா? என்ன கண்டென்ட் இருக்குங்க? அசோகருடைய தர்ம கொள்கைகளை பற்றி கூறும் கல்வெட்டு. அதை கொண்டு போய் சேர்த்தது யாரு? தர்ம மகா மந்திரிகள். இந்த ஒரு ஃபேக்ட்ல 4 क्वेश्चन. ரைட்டுங்களா? சரி, இப்ப அடுத்த கல்வெட்டு பெறுவோம் 13ஆம் பெரும்பாறை கல்வெட்டு. ரைட்டுங்களா? 13ஆம் பெரும்பாறை கல்வெட்டு வெரி இம்பார்ட்டன்ட்லி கலிங்கா போர், பேட்டில் ஆஃப் கலிங்கா. ரைட்டுங்களா? 261 BCE. ஓகேவா? பொதுவாண்டுக்கு முன் 261 கலிங்க போரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? சோ வெரி இம்பார்ட்டன்ட் வார். இந்தியன் ஹிஸ்டரியில வந்து ஏன்ஷியன்ட் இந்தியால ரெக்கார்டான ஒரு 2-3 போர்கள் தான். ஓகேங்களா? வேத காலத்துல ஒரு போர் ரெக்கார்ட் ஆயிருக்கும். தென் அதுக்கு பிறகு வரும்போது பாத்தீங்கன்னா கலிங்க பேட்டில். ரைட்டா? சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து அலெக்சாண்டருடைய வருகையினால் பேட்டில் ஆஃப் ஹைடஸ் பாசிபிள்னு சொல்லிட்டு சோ வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல 3 போர்கள் தான். அந்த 3 போர்கள் ஒரு முக்கியமான போர் தான் பேட்டில் ஆஃப் கலிங்கா. சரிங்களா? இத பத்தி கூடுதல் தகவல் பின்னாடி பேசுவோம். அசோகரோட போர் பார்க்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து 2ஆம் பெரும்பாறை கல்வெட்டு. ரைட்டா? 2ஆம் பெரும்பாறை கல்வெட்டு. இதுல தென்னிந்திய ஆட்சியாளர்கள், தென்னிந்திய ஆட்சியாளர்களை பற்றி பொறுப்புள்ளவர். யாருன்னு தென்னிந்திய ஆட்சியாளர்கள்? நாம தான். ரைட்டா? அதாவது மௌரியர்களுடைய ஆட்சி காலத்தில், சரியா, வட இந்தியாவுல மௌரியர்களுடைய ஆட்சி போயிட்டு போகுது. தென்னிந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சங்க காலம் போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இது ஒரு क्वेश्चन நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாமா? சங்க காலத்துடைய ஆட்சியாளர்கள், சமகாலத்து ஆட்சியாளர்கள் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? அல்லது பாடலிபுத்திரத்தில் பார்க்கலாம். பாடலிபுத்திரத்துல மௌரியர்களுடைய ஆட்சி காலம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது தமிழகத்தின் ஆட்சியாளர்கள் யார், சமகாலத்தவர்கள் யார், இப்படி எல்லாம் क्वेश्चन கேட்பாங்க. ஓகேங்களா? சோ நம்ம இந்த மாதிரி எல்லா क्वेश्चनனுக்கும் விடை தெரியணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா மௌரியாஸ்ல இருந்து எப்படியாப்பட்ட क्वेश्चन நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணா கூட ஓகேவா, நம்ம ப்ரெடிக்ஷனை தாண்டி போகாதுங்க. ஓகேவா? சோ நம்ம வீடியோல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ல क्वेश्चन நம்ம சொல்லக்கூடிய அந்த விதம், ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம், கான்செப்ட்ஸ்னுடைய क्वेश्चंस தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ல பெருசா क्वेश्चन எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கண்டென்ட்டும் क्वेश्चनனுடைய அந்த தன்மை வந்து இருக்குன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. சோ பாருங்க, கண்டினியூ பண்ணலாம். தென்னிந்திய ஆட்சியாளர்கள் யாருன்னா நம்மளுடைய சங்ககால ஆட்சியாளர்கள் சேரர்கள், சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். சேரர்கள், சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். இவங்க இல்லாம இன்னொரு கண்டென்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் யாரு அப்படின்னா சத்திய புத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சத்திய புத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சத்திய புத்திரர்கள் யாருன்னு தெரியலங்க. ஒருவேளை ஒரு சில ஆதாரங்கள் என்ன சொல்றதுன்னா இவங்க வந்து ஆந்திரா பகுதியை ஆட்சி செய்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆந்திரர்கள்.
ஒரு சில நூல்கள் என்ன சொல்றதுன்னா சத்தியபுத்திராஸ் அப்படின்னா அதியமான சொல்லுது. அதியமான் ஓகேவா, தகடூர் என்று அழைக்கப்பட்ட தற்பொழுது தருமபுரி என்று அழைக்கக்கூடிய மாவட்டமான அதியமானை சங்க காலத்தில் ஆட்சி புரிந்த ஒரு குறுநில மன்னர், ஒரு வேளிர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதியமான். சோ அவரை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சத்தியபுத்திரன் சொல்லிட்டு மென்ஷன் பண்றதா சொல்றாங்க. ஓகேவா. சோ எனிவே 3 கல்வெட்டுகள், இதுல வந்து 2ஆம் பெரும்பாறை கல்வெட்டு தென்னிந்திய ஆட்சியாளர்களை பற்றி கூறப்படுகிறது. ஓகேவா. சரி, கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய கல்வெட்டு வந்து 2ஆம் சிறும்பாறை கல்வெட்டு. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பெரும்பாறை கல்வெட்டு. இப்போ இது ஒண்ணு தான் சிறும்பாறை கல்வெட்டு. ரைட்டுங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகரின் பெயர் இடம்பெற்றுள்ள கல்வெட்டு. ரைட்டா? சோ இதுக்கு முன்னாடி வேற எந்த ஒரு இன்ஸ்கிரிப்ஷனுமே நம்ம இந்த மாதிரி சொல்லவே இல்லை. அசோகருடைய பெயர் இடம்பெற்றுள்ள கல்வெட்டு 2ஆம் சிறும்பாறை கல்வெட்டு. ஆனால் நேரடியாக அசோகர் பெயர் கிடையாது. இந்த கல்வெட்டுல டைரக்டா அசோகர்னு சொல்லிட்டு கிடையாது. அதற்கு பதிலாக அவருடைய புகழாரம் தான் இருக்கு. சரிங்களா? சோ அவருடைய புகழாரம் பட்ட பெயர் வந்து பாத்தீங்கன்னா தேவனம் பியா அண்ட் பியதார்ஷிகா. தேவனம் பியா அண்ட் பியதார்ஷிகா இந்த பேர் கொண்டவர் தான் அசோகர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்த ஹிஸ்டாரியன்ஸ் எடுத்து நம்மளுக்கு ஹிஸ்டரி எழுதி கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ ஒரிஜினலா அசோகர் ஒரு ஆட்சியாளர் வந்து இந்த அளவுக்கு இருந்தாரா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா மௌரிய சோழர் கூட இவ்வளவு பெரிய பிம்பத்தை உருவாக்குனாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நம்மளுக்கு கொடுத்த ஆதாரத்தின்படி தேவனம் பியா பியதார்ஷிகா என்று அழைக்கப்பட்டவர் தான் அசோகர். ரைட்டுங்களா? சரி, தேவனம் பியா அல்லது பியதார்ஷிகா என்றால் கடவுளுக்கு சேவை செய்யறவங்க என்றார். ஓகேங்களா? சரி, இந்த கல்வெட்டு எங்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? ரைட்டுங்களா? அதுதான் क्वेश्चन. ரைட்டுங்களா? காலகாலமா கேட்கக்கூடிய क्वेश्चन என்னன்னா அசோகருடைய பெயர் இடம்பெற்றுள்ள கல்வெட்டுகள் எந்தெந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது பாத்தீங்கன்னா 3 முக்கியமான பகுதிகள். ஒன்னு மஸ்கி, நிட்டூர் அண்ட் கெட்டூர். ஓகேவா? இந்த 3ம் இன்னைக்கு கர்நாடகால. சரியா? காலகாலமா கேட்ட டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन மஸ்கி கல்வெட்டு. ஓகேவா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா மஸ்கி கல்வெட்டு எதை பற்றி கூறுகிறது, யாரை பத்தி சொல்லுது, மஸ்கி கல்வெட்டினுடைய சிறப்பு என்ன இப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அசோகருடைய பெயர் இடம்பெற்றுள்ள கல்வெட்டு மஸ்கி கல்வெட்டு இப்படிதான் வந்து ஆப்ஷன் செட் பண்ணிருக்காங்க. பட் அட்வான்ஸ் லெவல் क्वेश्चन நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லீங்களா? சோ 2வது சிறும்பாறை கல்வெட்டு தான் அசோகருடைய பெயர் இடம்பெற்றுள்ள கல்வெட்டுன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ரைட்டா? இவ்வளவுதாங்க கல்வெட்டு, இவ்வளவுதான் ஆதாரம். ஓகேவா? சோ நம்ம ஆதாரம் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நூல்கள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ ஆதாரங்கள்ல ஃபர்ஸ்ட் அர்த்த சாஸ்திரத்துல தொடங்கி ஒரு 7-8 நூல்களுடைய ஆதாரங்கள் சொன்னோம். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப கல்வெட்டு ஆதாரங்கள்ல 33 வகையான கல்வெட்டுகள் சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ 33 வகையான கல்வெட்டுகளை நம்ம 3 வகையா பிரிச்சோம். 14ஆம் பெரும்பாறை கல்வெட்டு, 14 சிறும்பாறை கல்வெட்டு மற்றும் 5 தூண் கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த 33 கல்வெட்டுகளை தான் நாம ஒவ்வொரு கல்வெட்டா பார்த்து போட ஆரம்பிச்சோம். கல்வெட்டுடைய தன்மை என்ன, யாரு கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சது, அவர் யாரு, ரைட்டுங்களா? என்னென்ன மொழிகள் பிரதானமா இருக்கு, மேக்ஸிமம் ஓகே பிரிடாமினன்ட் மொழிகள் தவிர வேற சின்ன சின்ன மொழிகள் என்னென்ன, இந்த மாதிரி வந்து கூடுதல் தகவல் பார்ப்போம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு கல்வெட்டா நாம பார்த்து முடிச்சோம் இல்லைங்களா? இவ்வளவுதான் ஆதாரம். ரைட்டா? ஓகேவா? மீதி பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.